ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு தடவை முருங்கைக்காய் குழம்பு செஞ்சீங்கன்னா உங்க வீட்டில் அடிக்கடி செய்வீங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. முதல்ல ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்திக்குவாங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து வதக்குங்க. கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்திக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட வாசனைலாம் போகிற வரைக்கும் வதக்குங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயம், 2 கிராம்பு, 2 பட்டை அரைச்ச விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை அரைச்சி சேர்த்திக்கோங்க. இப்போ தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதக்குங்க. தக்காளியோட வாசனைலாம் போனதுக்கு அப்புறமா நம்ம மசாலா பொருட்கள் சேர்க்கலாம். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து மசாலா வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. மசாலாவோட வாசனைலாம் போனதுக்கு அப்புறமா ஒரு முருங்கைக்காயை சேர்த்து நல்லா 2 நிமிஷம் வதக்குங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கூடவே ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியை சேர்த்து முருங்கைக்காவை வேக விடுங்க. இப்போ நம்ம முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. இது கூட தேங்காயும் கொஞ்சம் கசகசா சேர்த்து அரைச்ச விழுதையும் நம்ம சேர்த்திக்கணும். கூடவே 2 கிளாஸ் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி தழையை தூவி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.